யூடியூப்ல தொடர்ந்து கண்டென்ட் கிரியேட் பண்றீங்களா? சீக்கிரமே அதுல இருந்து நல்ல வருமானம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. யூடியூப் அவங்களோட பணமாக்கல் விதிமுறைகளை, அதாவது மானிட்டைசேஷன் ரூல்ஸை இப்போ கணிசமா குறைச்சிருக்காங்க. இது புதுசா வர்ற வளரும் கிரியேட்டர்ஸ்க்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஜாக்பாட். இன்னைக்கு நாம இந்த தொகுப்புல யூடியூபோட இந்த புதிய அறிவிப்பு என்ன, இதனால ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு என்னென்ன லாபங்கள் கிடைக்க போகுதுங்கிறத ரொம்ப தெளிவா டீடைல்டா அலச போறோம். வாங்க உள்ளே போலாம். இந்த அப்டேட்டை கேட்டோனே உங்க மைண்ட்ல ஓடுற முதல் கேள்வி என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்போ இனி யூடியூப்ல நாம சீக்கிரமாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாமா? இதுதானே இதுக்கான ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆனா சந்தோஷமான பதில். ஆமாம், கண்டிப்பா முடியும். சரி, யூடியூப் திடீர்னு ஏன் இவ்வளவு பெரிய சலுகையை கொடுக்கணும்னு நீங்க யோசிக்கலாம். சிம்பிள். டிக்டாக் மாதிரியான மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுக்கிற போட்டியை சமாளிக்கவும், புதுசா வர கிரியேட்டர்ஸ் ஆரம்பத்திலே சோர்வடையாம இருக்க ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கவும் தான் இந்த ஏற்பாடு. உங்க உழைப்புக்கான பலனை நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம். அது எப்படின்னு இப்ப பார்ப்போம். இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த மொத்த அப்டேட்லயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். முன்னாடியெல்லாம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல சேரணும்னா கண்டிப்பா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும்னு ஒரு பெரிய மலை மாதிரி ரூல் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அதை அப்படியே பாதியா வெட்டி வெறும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே போதும்னு அறிவிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு இந்த நியூஸ்? 1000 பேரை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் நினைச்சவங்களுக்கு இந்த 500ங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு டார்கெட் இல்லையா? உங்க யூடியூப் பயணத்தை இது இன்னும் வேகமாக போகுது. சரி, வெறும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா மட்டும் போதுமான்னு கேட்டா இல்ல. இதுல இன்னும் சில சின்ன சின்ன தகுதிகள் இருக்கு. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். மொத கண்டிஷன் நம்ம பார்த்த மாதிரி 500 சப்ஸ்கிரைபர்ஸ். ரெண்டாவது, கடந்த 90 நாட்கள்ல குறைஞ்சது 3 பப்ளிக் வீடியோக்களாவது நீங்க அப்லோட் பண்ணிருக்கணும். இது எதுக்குன்னா நீங்க தொடர்ந்து ஆக்டிவா கண்டென்ட் போறீங்களான்னு செக் பண்ணத்தான். மூணாவது, கடந்த 12 மாசங்கள்ல உங்க வீடியோஸ்க்கு 3000 வாட்ச் ஹார்ஸ், அதாவது 3000 மணி நேரம் பார்வைகள் வந்திருக்கணும். ஒருவேளை நீங்க ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவீங்கன்னா கடந்த 90 நாட்கள்ல உங்க ஷார்ட்ஸ் 3 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கணும். முன்னாடி இருந்த டார்கெட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது நிஜமாவே நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். சூப்பர். இப்போ நீங்க இந்த புதிய இலக்குகளை எல்லாம் வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். அடுத்து என்ன நடக்கும்? இதனால உங்களுக்கு கிடைக்க போற பெனிஃபிட்ஸ் என்ன? இதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் நமக்கெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த புது டார்கெட்டை ரீச் பண்ண உடனே உங்க ஃபேன்ஸ் கிட்ட இருந்து நீங்க நேரடியா நிதி ஆதரவு பெற முடியும். அதுக்காக யூடியூப் சில பிரத்யேக அம்சங்களை உங்க சேனலுக்கு ஓபன் பண்ணி கொடுக்கறாங்க. அதாவது சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ், சேனல் மெம்பர்ஷிப், அப்புறம் ஷாப்பிங், இதெல்லாம் உங்களுக்கு எனேபிள் ஆயிடும். இதை ஒரு உதாரணத்தோட சொல்றேன் கேளுங்க. இப்போ நீங்க ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்றீங்க. உங்க தீவிர ரசிகர் ஒருத்தர் சூப்பர் சாட் மூலமா ஒரு குறிப்பிட்ட தொகையை பே பண்ணி அவரோட கமெண்ட்டை ஹைலைட் செஞ்சு காட்டலாம். அப்படி இல்லையா, நீங்க போட்ட ஒரு சூப்பர் வீடியோவுக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமா அவங்க உங்களுக்கு பணமாவே அன்பளிப்பு கொடுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க மேல அபிமானம் கொண்ட ஒரு சின்ன ரசிகர் வட்டம் இருந்தாலே போதும், நீங்க நல்லாவே சம்பாதிக்க தொடங்கிடலாம். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த அப்டேட்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட்டை நீங்க முடிச்சாலும் உங்க வீடியோக்குள்ள பிளே ஆகிற விளம்பரங்கள் மூலமா வர்ற வருமானம், அதாவது ஆட் ரெவென்யூ உங்களுக்கு கிடைக்காது. ஆமாங்க, நீங்க முன்கூட்டிய பார்ட்னர் ப்ரோக்ராம்ல சேர்ந்தாலும் ரசிகர்களோட நேரடி சப்போர்ட் மூலமா மட்டும்தான் இப்போதைக்கு சம்பாதிக்க முடியும். ரெகுலரான விளம்பர வருமானத்துக்கு இந்த சலுகை பொருந்தாதுங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ ரெகுலரா வீடியோல வர்ற விளம்பரங்கள் மூலமா சம்பாதிக்கணும்னா நாங்க என்னதான் பாஸ் பண்றதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கு யூடியூப் அவங்களோட அந்த பழைய பெரிய டார்கெட்ஸை அப்படியே தான் வச்சிருக்காங்க. அந்த பழைய இலக்குகள் என்னங்கிறத இப்போ ஒரு தடவை டக்குன்னு ரீவைண்ட் பண்ணி பார்த்துருவோம். விளம்பர வருமானத்துக்கான முதல் கண்டிஷன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமா, விளம்பரங்கள் மூலம் உங்களுக்கு பணம் வரணும்னா உங்க சேனலை கண்டிப்பா 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த இலக்குல எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. இது அப்படியே தான் இருக்கு. ரெண்டாவது கண்டிஷன் 4000 மணி நேர வாட்ச் ஹவர்ஸ். அதாவது கடந்த 12 மாசங்கள்ல உங்க லாங் ஃபார்ம் வீடியோக்களை மக்கள் குறைஞ்சது 4000 மணி நேரம் பார்த்துருக்கணும். பெரிய வீடியோக்கள் பண்றவங்க மைண்ட்ல ஏத்திக்க வேண்டிய முக்கியமான நம்பர் இது. ஒருவேளை நான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் அதிகம் போடுவேன் அப்படின்னு சொல்றவரா நீங்க? அப்போ உங்களுக்கான டார்கெட் கடந்த 90 நாட்கள்ல உங்க ஷார்ட்ஸ் வீடியோக்கள் 10 மில்லியன், அதாவது 1 கோடி பார்வைகளை தொட்டு இருக்கணும். இங்க ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க. பெரிய வீடியோக்களுக்கான 4000 மணி நேரங்கிறது ஒரு வருஷத்துக்கான டைம் லைன். ஆனா ஷார்ட்ஸ்க்கான இந்த 10 மில்லியன் வியூஸ் வெறும் 90 நாட்களுக்குள்ள நடந்திருக்கணும். இந்த பெரிய டார்கெட்டை அடிச்சா மட்டும்தான் உங்க வீடியோக்கள்ல ஆட்ஸ் பிளே ஆகி அதுக்கான பணம் வரும். சோ மொத்தத்துல பார்த்தா யூடியூப்ல நீங்க முன்கூட்டியே சம்பாதிக்க ஆரம்பிக்க இந்த புது ரூல்ஸ் ஒரு அருமையான வாய்ப்பு. உங்க ஃபேன்ஸ் மூலமா கிடைக்கிற வருமானத்தை நீங்க ரொம்ப சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா விளம்பர வருமானத்துக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ உங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த புது அப்டேட் உலகம் எங்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரோல் அவுட் ஆயிட்டு வருது. அதனால அப்பப்போ உங்க யூடியூப் ஸ்டுடியோவை செக் பண்ணிட்டே இருங்க.
வளரும் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த புதிய சலுகை உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சர். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க சேனலை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறீங்க? நல்லா யோசிங்க. உங்களோட யூடியூப் பயணம் செம்ம ஹிட் அடிக்க வாழ்த்துக்கள்.